அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சிரிசம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைந்திருப்பதால் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு வேலை கடுமையாக இருக்கும், சில இடங்களில் பதட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு செயல் தாமதமாக உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் வருமானம் சற்று மந்தமாக இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இறங்க வேண்டும். குடும்பத்தில் இருந்த முரண்பாடுகள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாகும். இடம் மாறுதல், சம்பள உயர்வு, பணிமாற்றம் ஆகியவை குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானம் சராசரியாக இருக்குது. புதிய தொழில் முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்யலாம். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். பிள்ளைகளால் மனக்குழப்பம் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். கலைத்துறையில் திறன்பட வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்திற்கான வழியை அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 11ல் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்கு வர்த்தகத்தில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியும். உங்களுடைய தொழிலை நிதானமாக விரிவு செய்ய வேண்டியதும் நல்லது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்கான உங்களுடைய பொருளாதாரத்தை சேர்க்க நீங்கள் உழைக்க வேண்டும். பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரலாம். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன் கேது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய மன தைரியம் ஏற்படலாம். உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி சனியின் ஆட்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். கவலைப்படாமல் முழு கவனத்துடன் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கள் இன்றி எதையுமே செய்து முடிப்பாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு அலங்கரிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட வேணும். கலைத்துறையில் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அரசியல் துறையில் வேலைகள் உங்களுக்கு உடனுக்குடன் நடக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பாங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்க வேண்டும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும். இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்கு. சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருப்பது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக லாபகரமாக அமைஞ்சிருக்கு. அரசு பணியில் உள்ளவர்கள் தங்களுடைய திறமை மிக்க செயலால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும்.
உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவாங்க. எதிர்பாராத தனவரவு மூலம் உங்களுக்கு ஏற்றம் காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உடன் பணிபுரிவர்கள் மூலம் வேலையில் தொந்தரவு எழலாம். இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் ஏற்படுவதால் நிம்மதியான தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். மிருகசிரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்குது. விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடவுளுடைய ஆசையால் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருப்பதாம். பயணங்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மிருகசீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்குது. விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. கருத்து வேறுபாடு ஏற்படா வண்ணம் இருக்க தகவல் பரிமாற்றத்தின் போது நீங்கள் எதையுமே நேரடியாக பேசுங்கள். உங்களுடைய குறிக்கோள்களை அடைய உடல் பலத்தை விட மனோபலம் அவசியம். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரலாம். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் புகுத்தி லாபம் என்னும் வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்படுத்துவீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வீண் விரைய செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். தொழில் வியாபாரம் என அனைத்திலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட உங்களுடைய பண தட்டுப்பாடு நீங்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலையை உண்டாக்குவார். தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் உடல்நிலை சீராகக்கூடியதாகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகலாம். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். செவ்வாய் புதனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களை சங்கடங்களுக்கு ஆளாக்குவார். குருவின் பார்வை வியாபாரம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். புதன் வியாழக்கிழமைகளில் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட், பெட்ரோலியம், நிலக்கரி என அனைத்திலுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.